நாங்கள் ஒன்று போயிட்டு வரட்டா. இந்த வகையில் வந்து அதை தாண்டி அந்த முன்வராத அவங்களுக்கு ஒரு சில பதிவை விடுறேன். சொன்னால் இது யாரையும் குறிப்பிடுவதற்கான அல்ல. நம்ம விளையாடுறதை தாண்டி நம்முடைய ஆலயங்களில் பூஜைகள் வந்து நடக்கிறத தாண்டி இப்படியான சம்பிரதாயங்கள் இப்படியான தகவல்களை கொஞ்சம் கவனித்து இவர்களுக்கான அந்த உதவிகளை வழங்குற பட்சத்தில் நம்மளுடைய சமுதாயம் அடுத்த கட்ட நகர்வடையும். கண்டிப்பாக இப்படியான இதுகளையும் செய்யுங்க. விளையாடுற மட்டுமே நம்மளோட வேலை இல்லை. கோடி கோடி வரலன்னா அந்த அண்ணாக்கள் 100 வருஷத்துக்கு வாழ மாட்டா. என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. MNF எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம் எங்கே பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் பல்காமம் என்கின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கின்றோம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்ண்டு. அந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு பதிவேற்றி இருந்தோம். அந்த இறுதிச் சடங்கு நடத்த முடியாமல் கஷ்டப்படுகின்ற ஒரு குடும்பத்தை பார்க்க வந்திருந்தோம். அது மரண வீட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கின்றோம். அடுத்த கட்டமான உதவிகளை வழங்குறதுக்காக வந்திருக்கோம். அதாவது ஒரு சில நாட்களில், அதாவது நாளைய தினம் இந்த வீட்டை வந்து அந்த அண்ணாவோட 8 சடங்கு வந்து நடக்க இருக்குது. அந்த 8 சடங்கு நடத்துறதுக்காக வேண்டி ஒரு பணத்தை வந்து நாங்கள் கொடுத்துட்டு போக போகிறோம். அடுத்த கட்டமாக வந்து அவர்களுடைய அந்த 31வது நினைவஞ்சலி அமுதன்னு சொல்லுவாங்க. அந்த அமுதையும் வந்து நாங்கள் நடத்துறதா இருக்கோம். நிறைய அண்ணாவங்க வந்து முன் வந்திருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரான்சில் இருக்கக்கூடிய துலுஸ் என்கின்ற ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அண்ணா, அவருடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 762, அவரை அடையாளம் காட்டுறதுக்காக இந்த நம்பரை சொல்கிறேன். அந்த அண்ணா வந்து ஒரு 40,000 பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, கனடாவில் இருக்கக்கூடிய கபில் என்கின்ற ஒரு தம்பி வந்து 10,000 ரூபா பணத்தை அனுப்பியிருந்தாங்க. மொத்தமாக வந்து 50,000 ரூபா இப்போது எங்கட கைக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. என்னோட சின்ன அவசர தேவைன்றதுக்காக நாங்கள் உடனே வந்துட்டோம். அப்போ நிறைய அண்ணாவங்க முன் வந்திருக்காங்க இந்த அக்கா அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக. அப்போ நாளை தினம் 8 அப்படின்றதுக்காக வேண்டி அந்த சடங்கு நடத்தணும் அப்படின்றதுக்காக வேண்டி உங்களோட கையில் வந்து கொடுத்துட்டு அவங்கள வந்து ஒரு ஆறுதல் சொல்லிட்டு ஒரு நலம் விசாரிச்சுட்டு போகிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். கண்டிப்பாக வந்து இந்த இடத்த வந்து நான் நிறைய தகவல்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, அந்த பிள்ளை வந்து முன்னாடி அந்த வீடியோ எடுக்கும்போது சொல்லியிருந்தா என்னுடைய அந்த பலவெல்லாம்னா இப்போ அடகுல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா அதையுமே வந்து அந்த பிள்ளைக்கு மீட்டு கொடுக்கணும். அதுக்கான உதவிகளும் உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக வழங்குங்க. உங்களால் உதவி செய்ய முடியலைன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகளுக்கு பகிர்ந்து உதவி கிடைக்க ஆதரவு தாங்க. அது மட்டும் இல்லை, மேலே பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு நிறைய பேர் எனக்கு தொடர்பு கொண்டு நிறைய பேர் கதைச்சிருந்தீங்க. ஆனால் இது எந்த இடம் எங்கே இருக்குது, ஏன் இப்படி இருக்காங்க, இவங்களுக்கான உதவி நாங்களும் பண்ணுறோமே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு நிறைய பேர் ஒரு அனுதாபம் தெரிவித்தாங்க. உண்மையிலேயே நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்ததால் உங்களுக்கு உதவி கிடைக்காமல் இருந்திருக்கலாம். படுவாங்கரை மற்றும் எழுவாங்கரையில் இருக்கக்கூடிய விளையாட்டு கழகங்கள் நிறைய பேர் வந்து என்ன தொடர்பு கொண்டிருந்தாங்க. விளையாட்டு கழக அந்த தலைவர்மார், செயலாளர், பொருள் அப்படின்ட்டு ஒரு சில கழகங்கள் என்ன தொடர்பு கொண்டு கண்டிப்பானா நாங்களும் வந்து இந்த மரண வீட்டுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பை வழங்க போகிறோம், எங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்க போகிறோம், எங்கே இருக்குன்னுலாம் கேட்டாங்க. கண்டிப்பாக அந்த உதவிகளும் கிடைக்கப்பெறும். என்னென்னு சொன்னால் அதில் வீடியோவில் ஆட் பண்ணாட்டியும் நான் அதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதை தாண்டி சில ஆலயங்கள்லேருந்து நிர்வாக சபை அந்த அண்ணாவங்கெல்லாம் வந்து கோல் எடுத்துருந்தாங்க. தம்பி எங்களால் முடிஞ்ச உதவி பண்ண போகிறோம், இது எந்த இடமெல்லாம் கேட்டு கண்டிப்பாக அனைவருக்குமே வந்து நன்றிகள், கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, யாழ்ப்பாணம் இருந்து கூட ஒரு சில அண்ணாவங்க அக்காவங்க வந்து இங்கே வருகைதாரராக இருக்காங்க. எங்களோட கோல் பண்ணி பேசியிருந்தாங்க. சில கழகங்கள் சில ஆலயங்கள் நம்ம வந்து முன்வந்திருந்தாங்க. அந்த வகையில் வந்து அதை தாண்டி அந்த முன்வராத அவங்களுக்கு ஒரு சில பதிவை விடுறேன். சொன்னால் இது யாரையும் குறிப்பிடுவதற்கான அல்ல. நம்ம விளையாடுறதை தாண்டி நம்முடைய ஆலயங்களில் பூஜைகள் வந்து நடக்கிறத தாண்டி இப்படியான சம்பிரதாயங்கள் இப்படியான தகவல்களையும் கொஞ்சம் கவனித்து இவர்களுக்கான அந்த உதவிகளை வழங்குற பட்சத்தில் நம்மளுடைய சமுதாயம் அடுத்த கட்ட நகர்வடையும். கண்டிப்பாக இப்படியான இதுகளையும் செய்யுங்க. விளையாடுறது மட்டுமே நம்மளோட வேலை இல்லை. சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதை என்ன சொன்னால் இது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. நான் வந்து அந்தளவு பெரிய ஆளும் இல்லை, அனுபவப்பட்ட ஆளும் இல்லை, ஒரு சின்ன பையன். நிறைய பேர் இந்த வீடியோ படித்தவங்க நிறைய அண்ணாங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன், ஒரு அனுபவம் வாய்ந்தவர்கள்லாம். சரி, ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஆடியன்ஸ் அண்ணாவங்க ஒரு சில அண்ணாங்களும் வந்து எங்களோட இணைஞ்சிருக்காங்க. தம்பி வரும்போது சொல்லுங்கள், நாங்களும் வந்து வாரவங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அப்போ பக்கத்தில் நின்று கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வெள்ளாவளியிலிருந்து எங்களுடைய ரிலேட்டிவ் உறவு முறை நிறைய பேர் வந்திருக்காங்க. பேர் குறிப்பிட்ட விரும்பலை, அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறதுக்காக எங்களுடைய குடும்பம் உட்பட நிறைய பேர் வெள்ளாவளியிலிருந்து எல்லாம் வந்திருந்தாங்க, வருகை தோன்றிருக்காங்க. சரி, நம்ம உள்ளே போயிட்டு அவங்களுக்கான அந்த ஆறுதலை கூறிட்டு நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். அந்த அண்ணாங்களை இங்கே வாங்கண்ணா, போமாண்ணா, வாங்க போம். அப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க. தனிப்பட்டு கூற விரும்பலை, இவங்க வந்திருக்காங்கன்ட்டு. இப்போ வீடியோ பார்த்ததுக்கு பிறகு உண்மையிலே வந்து அதிகளவான நண்பர்கள் அதிகளவான உறவுகள் வந்து எங்களுக்கு ஆதரவு வந்து கொண்டிருக்கீங்க. உண்மையிலே வந்து கோடான கோடி நன்றிகள். சரி, நம்ம அப்படியே உள்ள போகலாம். என்ன செய்றீங்க? சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டாச்சு.
ஆமாம்மா சாப்பிட்டீங்களா? நாங்கள் வந்து இப்போ அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகலாம். மற்றது எங்களால் முடிஞ்ச காசு உதவியோ சாப்பாடு உதவியோ வழங்கலாம். பக்கத்துல இருந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிறது அவங்களுக்கு பக்கத்துல கூட இருக்கிறது நீங்க தான். விளங்கிட்டா? இப்ப என்னன்னு சொன்னா அதுதான் அப்படி ஒருத்தர் இப்ப என்னன்னு சொன்னா முன்னாடி தான் வரும்போது ஒருத்தருமே இல்லை. அதான் இப்ப இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு இப்ப நிறைய பேர் வராங்க. ஐயா நான் இப்ப ஒரு வரையும் குறைவா சொல்லல, இப்ப தெரியும் தானே. இப்ப அது அதுக்கு முதல் செய்திருந்தா அவங்களுக்கு ஒரு ஆறுதல் இருந்திருக்கும் தானே. இப்படி உங்களோட நம்பர் கிடைச்சாமா தினமோ நான் உதவி கேட்டுப்போமா ஏட்டமா எனக்கு அப்படி உதவி செய்ய கஷ்டம் அந்த நம்பர் இல்லமோ அப்படி உதவி செய்ய எனக்கு ஒத்தரம் வரல முன்னுக்கு. அதாம்மா நான் இந்த புறாவை வித்துத்தாம்மா நானும் கேட்டு போகணுமா 2000 ரூபாய் கேட்டம்மா இல்லை. நான் அந்த புறாவை 6 புறாவை வித்து போட்டு வசிக்கு காய் எடுத்து போகணுமா போகணுமா முடியும் இல்லை யோசிக்காதங்கம்மா. இனி உங்களுக்கு நாங்க இருக்கோம் சரியாம்மா. இப்போ தங்கச்சிட்ட வந்து என்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்குது, இது முன்னே குவாலிட்டி சொல்லிக்கேன். அது இப்போ அந்த புக்கையெல்லாம் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சாமல் பரவாயில்லையா? சந்தோஷ முறையில் நல்லா நடந்து எல்லாம் ஓகே தானே? எதுவும் குறைகள் இருந்ததா? எதுவும் பொருட்கள் வாங்குறது காசுகள் போதாம அப்படி வந்ததா? இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, போதும் என்ன. எங்களுக்கு மிச்சம் சந்தோஷம். அடுத்தது வந்து இதுல ஒரு 50,000 ரூபாய் இருக்குது. இதை பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, நீ பாருங்க. எவ்வளவு? 50,000 இருக்குது. இப்ப தம்பி 8 வந்து நாளைக்கு வியாழக்கிழமை. சரி, இந்த 8க்கான செலவுகளை பாருங்க. 50,000 போதுமா இல்ல போதாதா? 31 செய்யணுமே. இல்ல 31 நாங்க திரும்ப வருவோம். 31 நம்ம செய்யறோம் சரியா? இது 8க்கு மட்டும் 31 நம்ம செய்யறோம். நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க சரியா? 32 எவ்வளவு செய்ய இயலுமோ அவ்வளவு செய்வோம். நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க. ஒரு பணக்காரர்கள வீட்டை எப்படி நடக்குமோ அப்படி நடக்கும் சரியா? நீங்க எப்படி என்ன மாதிரி செய்யணும்ன்றதை மட்டும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க. நிறைய அண்ணா அவங்க முன் வந்திருக்காங்க, செய்யறதுக்கான ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்குது. இது 8க்காக மட்டும்தான் சரியா? சரி ஆமாம்மா, குளராதீங்க சரியா? குளராதீங்க பிரச்சனை இல்லை. சரியாம்மா, குளராதீங்க. நாங்க வந்துட்டோம். இனி ஒரு பணக்காரர்கள் வீட்டு எப்படி நடக்குமோ அப்படித்தான் இங்க நடக்கும் சரியாமாம்மா? இப்ப நீங்க 3 பேர் இருந்தானா? ஆமாம்மா வீட்டுல. நீங்க குடும்பத்துல எத்தனை பேர் பிள்ளை? நான் அன்றைக்கு வரும்போது நான் நிறைய தவறுகளை கேட்கல. எனக்கு வந்து ஒரு மாயா போயிட்டு கதைக்கல ஒரு சூழ்நிலை. நீங்க குடும்பத்துல எத்தனை பேர்? 5 பேர் என்ன நாங்க. அத்தான் 2 பேருங்க அவங்க கொல்லி எடுக்க போயிட்டாங்க. கொல்லி எலுமில்லை. அதான் சொன்னா இப்படி என்ன முறையில அவங்களோட மகன் என்னம்மா கல்யாணம் கட்டினது கொஞ்சம் இவரை சுட்டு கிடக்காது. மற்ற தங்கச்சி அந்த வளவு நீங்க வீடுல இருக்குன்னு சொன்னீங்க, எவ்வளவு வீடுல இருக்கு? 5 லட்சம். 5 லட்சமா? கடவுளே. இந்த வளவு மண்ணும் தான் இருக்கு எங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. வளவு மண்ணும் போயிட்டு இது இருந்திருந்தாங்க வீடு வச்சிருக்கலாட்டியா? நான் என்ன காரணத்துக்காக நீங்க வீடு வச்சுனீங்க? வெளிநாடு போக ஆசைப்பட்டவர் வெளிநாடு அனுப்பி திரும்ப வருத்தம் பண்ணி அனுப்பிட்டாங்க. வாரத்துக்கு காசு இல்லை. இப்ப வீடு வச்சு நாங்க அனுப்பிதான் அடுத்த அவரு. இப்ப நம்ம இந்த வீட மூளாட்டி திரும்ப இந்த வளவும் போயிடும். எத்தனை வருஷத்துக்குள்ள நீங்க இப்ப எடுக்கிறதா? 2 வருஷத்துக்குள்ள எடுக்கணும். 2 வருஷத்துக்குள்ள. இப்ப எத்தனை வருஷம் முடிஞ்சிருக்கு? 1 வருஷம் முடிஞ்சு. சரிம்மா, ஓகே. நாங்கள் பிரச்சனை இல்லை. நம்மளோட உறவுகள்கிட்ட தெரியப்படுத்துகிறேன். நிறைய பேர்கிட்ட தனிப்பட்ட ரீதியாக கதைக்கிறான்னு அவங்ககிட்டையும் சொல்கிறேன். கண்டிப்பாக யாராவது உதவி செய்ய முன்வந்து உதவி செய்தாங்கன்னா கொண்டு தரோம். எங்கள் கையிலையும் இல்லை, பார்க்குறவங்க கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த பிள்ளையாக்களுக்கு இந்த குடும்பத்துக்கு இருக்கிறது இந்த வளவு மட்டும்தான். இப்போ அதுவும் வந்து ஒரு 5 லட்சம் ரூபா அடகுல இருக்குது.
கண்டிப்பாக முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்குங்க. இல்லாட்டி உங்களோட உதவி செய்ய முடியலைன்னு சொன்னால் இந்த வீடியோவை உதவி செய்யக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவுகள்லாம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு பகிர்றது மூலமாக அந்த உதவி செய்யக்கூடியவங்க முன் வந்து கண்டிப்பாக வந்து உதவி செய்வாங்க. சொன்னால் இந்த பிள்ளையாக்களுக்கு இருக்கிறது இந்த வளவு மட்டும்தான். அப்புறம் இந்த வளவு போயிட்டேன்னு சொன்னால் இப்படியான ஒரு வளவு வாங்குறதுக்கு இந்த பழகத்தில் எவ்வளோ வரும்? எவ்வளோ எனக்கு தெரியாது. எவ்வளோ ஆமாப்பா வரும்? 15 லட்சம் கிட்ட வரும். பாருங்க, இந்த வளவு எடுக்க விட்டோம்டா இப்படியான ஒரு வளவு நம்ம இந்த இடத்த வாங்குறதுக்கு வீட்டோட அப்படியானே 15 ரூபாய்க்கு 20 லட்சம் ரூபாய் கிட்ட வரும். 5 லட்சம் ரூபாய் காசை கொடுத்து நம்ம இந்த வளவை மீளாட்டி. சரி தங்கச்சி, வேறு ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புங்க. என்னென்னு சொன்னால் இந்த உதவியை வழங்கியிருக்காங்க பிரான்ஸில் துலுஸ் என்கின்ற ஒரு நகரத்திலிருந்து பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அண்ணா. அவருடைய வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 762. அந்த அண்ணா வந்து ஒரு 40,000 ரூபாய் பணமும், மற்றது கனடாவில் இருக்கக்கூடிய கபில் என்கின்ற ஒரு அண்ணா வந்து 10,000 ரூபாயும் அனுப்பியிருக்காங்க. இது வந்து உடனே எனக்கு கிடைக்கப்பட்ட பணம். அதில் வந்து 8 செலவுக்காக வேண்டி உங்களோட கையில் கொண்டு வந்து நான் இன்னும் உதவிகள் கிடைக்கப்பெற இருக்குது. இந்த உதவி செய்த அந்த அண்ணா உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? எங்களுக்கு கோடி கோடி புண்ணியம் கிடைக்க மாட்டா. காஞ்சி வரலன்னா அந்த அண்ணாக்கள் 100 வருஷத்துக்கு வாழ மாட்டா. புரிஞ்ச உயிரை காப்புறதுக்கு இப்படி காட்சி வரலையப்பா. என்னை விட்டு விட்டு வைத்தாலே. சரி சரியாங்க. உண்மையிலே வந்து இந்த உதவி செய்த அந்த அண்ணாவங்களுக்கு எங்களுடைய மக்கள் நாயகன் மக்கள் நாயகிகள் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய இந்த கஷ்டப்பட்ட பணம் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு அவங்க பனியில் வேலை செய்து வெயிலில் வேலை செய்து தான் அவங்களுடைய உடலை வருத்தி இந்த பணத்தை அனுப்புகிறவங்க எங்களையுமே நம்பி கண்டிப்பாக உங்களுடைய பணம் உரிய இடத்துல போய் சேர்ந்துருக்கி கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு உங்களுக்கு வந்து நன்றிகள்னா உங்களுடைய உதவிகளை நாங்கள் மென்மேலே எதிர்பார்த்து நிற்கின்றோம். சரி, நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். கண்டிப்பாக வந்து தங்கச்சி ஒன்றும் யோசிக்காதீங்க. அடுத்தது தம்பியோட அந்த 31வது அந்த நினைவஞ்சலி அமுதன்னு சொல்லுவாங்க, அமுது. அந்த அமுதை செய்கிறதுக்கான ஏற்பாடை நாங்களே பார்க்கோம். சரியா? ஒரு பணக்காரர்கள வீட்டை நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் நிறைய இருக்குது. ஒரு பணக்காரர்கள வீட்டை எப்படி நடக்குமோ அப்படி நம்ம அதை செய்கிறோம். சரியா? நீங்கள் எப்படி செய்யணுன்றதை மட்டும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். சரியா தங்கச்சி? நல்லபடியாக புருஷனுக்கு நல்லபடியாக சிறப்பாக செஞ்சு அனுப்பணுமாண்ணா. வந்து நல்லா சாப்பிடுத்து சந்தோஷமா போனா நல்லா சரி. என்ன அதான் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவை என்னென்ன வாங்கணும் எல்லாத்தையுமே வந்து இப்போ அதுக்கு வந்து இந்த அமுதுக்கு வந்து இன்னும் ஒரு மாதத்துக்கிட்டே இருக்கேனே, ஒரு மாதத்துக்கிட்டே இருக்கு. நம்ம அடுத்த கட்டமாக அதை பார்த்துக்கொள்ளும். இதை வச்சு நீங்கள் இப்போதைய ஏற்பாடுகளை செய்யுங்க. இப்போதைய சிறிய சடங்கை சிறப்பாக நடத்தி முடிங்க. சரியா? சரியாமாம்மா? நாங்கள் ஒன்று போயிட்டு வரட்டா? நீங்கள் செஞ்சதுக்கு சாப்பாடு இல்லாண்டைக்கு வந்ததா? சாப்பாடு இருக்குதா? சாப்பாடு வந்த இடியப்பம் வந்து மற்ற வந்து நிறைய அண்ணாங்க நிறைய அக்காங்கெல்லாம் வருவாங்க. நிறைய விளையாட்டுக்களை நம்முடைய இளைஞர்கள்லாம் வர இருக்காங்க. நான் யாருன்றதை குறிப்பிட விரும்பலை. இந்த இடத்துல வருவாங்க. பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம். சரியா? சரியாப்பா? சரி, நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்.